ஹலோ வெல்கம். நான் உங்கள் செந்தூர். இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் ரிலேட்டடான ஒரு 5 சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக நம்ம பூமி அப்படின்னு எழுதும் போது நம்ம பூமியில் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நிலத்து மேலே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் நம்ம பூமி ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரை சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சூரியன் யாரை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு செட் ஆஃப் ஒரு பெரிய மாசிவான ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாசிவ் ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேலக்ஸிலாம் சேர்ந்து நிறைய கேலக்ஸியில் சேர்ந்து ஒரு பெரிய சென்டர் பாயிண்ட்டை வச்சு மையமாக வச்சு சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராவிட்டி அப்படின்றது தான். ஸோ பொதுவாக நியூட்டன் கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயம், அதாவது மரத்தில் இந்த ஆப்பிள் கீழே விழுந்தது அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி மேலே இருக்கிறது எல்லாமே கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமான விஷயம். நம்ம பூமி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் மூலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் அதிகமான மாஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெயிட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு வெயிட்டு க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேப்ரிக் அந்த பர்டிகுலர் பொசிஷனை டவுன் பண்ணோம். ஸோ அப்படி டவுன் பண்ணுறதுனால சுற்றி இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மேலில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ரொம்ப ரியாலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் நம்ம இருக்கோன்றதான் ஃபஸ்ட்டு சுவாரஸ்யமான விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஹோல். பொதுவாகவே இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா அந்த பிளாக் ஹோலில் வந்து லைட்டால் கூட எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். பிகாஸ் இங்கேயும் நமக்கு மெயின் ரோல் பண்ணுறது கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அங்கே கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லா ஆப்ஜெக்ட்ஸையுமே அது வந்து தன்வசப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அங்கேருந்து வெளியிலே வர முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் லைட்டாக கூட அந்த பர்டிகுலர் பிளாக் ஹோல்லேருந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக நீங்கள் பூமியில் பார்த்துட்டு இருக்க எந்த விஷயமா இருக்கட்டும், வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் ஒன்லி யூ கேன் see everything அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பிளாக் ஹோல் மூலமாக இப்போ தடை பண்ணப்படுது. ஸோ அப்படி தடை பண்ணுறதுனால நம்மளால் கண்டிப்பாக ஒரு லைட்டாக பிளாக் ஹோல்லேருந்து ஒரு சோர்ஸாக நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ பிளாக் ஹோல்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் நம்மளால் எப்படி அது பிளாக் ஹோல் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் இப்போ லாஸ்ட்டாக கூட இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க, நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டால் பிளாக் ஹோல் நம்மளால் பார்க்குறதே வந்து அந்த ஜோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதை சுற்றி வந்து நம்மளால் லைட்டை பார்க்க முடியும். ஸோ இதுக்கான பேசிக் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஹோல் எப்பயுமே அந்த ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோன் வெளியில் இருக்க எல்லா விஷயத்தையும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்டீப்பாக பிளாக் ஹோல்லேருந்து ஒரு சோர்ஸ் நம்மளால் பார்க்க முடியாதுன்றது தான் அதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் காரணமும் கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்றது. ஸோ இதுவரையும் நம்ம ஸ்பேஸில் பார்க்க முடியாத ஒரு விஷயம்னா டார்க் மேட்டர். சிம்பிளாக சொல்ல போனால் அதுக்கு ஏன் டார்க் மேட்டர்னு பேர் வச்சாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. ஸோ பொதுவாக எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன்டா பேர் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஸ்பேஸில் இந்த மாதிரி மர்மம் நிறைந்த விஷயம் பட் டெக்னிக்கலாக ப்ரூவன் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா அது டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் அகெயின் கிராவிட்டி தான். ஸோ என்னடா இவன் எல்லாத்துக்குமே கிராவிட்டியே சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த கிராவிட்டி தான் ஸ்பேஸ் சயின்ஸில் இன்னமும் நிறையா அவுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறையா அவுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டார்க் மேட்டர் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எகைன் நான் பிளாக் ஹோலையே கொண்டு வரேன். ஸோ இப்போ பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் அதோட கிராவிட்டி பவர்னால் ஒரு லைட்டை கூட நம்மளால் பார்க்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சோம். பட் டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா லைட்டை கூட அது எமிட்டும் பண்ணாது, அப்சார்பும் பண்ணாது. பட் அதுக்கு அதிகமான மாஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு பொருளுக்கு அதிகமான மாஸ் இருக்குன்றதை நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும், இல்லை அதுக்கு எப்படி தான் மாஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எகைன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயத்துக்கு போகிறோம். அதாவது எந்தெந்த பொருளுக்கெல்லாம் மாஸ் அதிகமாக இருக்கோ அது அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை டவுன் பண்ணிவிடும். மீன்ஸ் நம்ம இருக்கிற இடத்த பள்ளமாக்கிவிடும். ஸோ அப்படி
பள்ளமாக்குறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இது எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எண்டில் அப்சர்வராக இருக்கீங்க, நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசிவ் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, பின்னாடி இன்னொரு கேலக்ஸி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்போது நீங்கள் ஒரு விஷுவலைசிங்காக ஒரு அப்சர்வராக ஒரு எண்டிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் உங்களுக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் ஒரு கர்வேச்சர், அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை வளைக்கிறதுனால மீன்ஸ் பள்ளமாக்குறதுனால பின்னாடி இருக்க ஒரு விஷயம் உங்களால் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளத்தை அந்த குழி கிரியேட் ஆகிருக்கும் முன்னாடி, பட் அதை அந்த லைட் சோர்ஸ் ஃப்ரம் த பிகைண்ட் ஸ்டார் அது எப்படி வரும்னா, அந்த பள்ளத்தை தாண்டி வரும்போது அந்த பள்ளத்தோட எட்ஜில் பட்டு தான் நமக்கு வந்து நம்ம அப்சர்வர் எண்டுக்கு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் விஷயம் நிறைய இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரிங் மாதிரி கூட ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஐன்ஸ்டைன் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஒரு டீப்பான எலாபரேஷன் வீடியோ கிராவிடேஷன் லென்சிங்னு நம்மளோட ஸ்பேஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா டார்க் மேட்டரை நான் சொல்லியிருக்கேன். இப்போ வரையும் நம்ம பேசுகிற இந்த 4 விஷயமே இன்டெப்த்தில் நம்ம ஸ்பேஸ் பிளேலிஸ்ட்டில் செப்பரேட் வீடியோஸாக நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம், இன்டெப்டாக பேசியிருப்போம். பட் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் நம்ம 4 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டார்க் மேட்டர் பற்றி பார்த்துட்டோம், தென் பிளாக் ஹோல் பற்றி பார்த்துட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 5ஆவதாக பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலஸ்கோப்ஸ் அண்டு டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி நம்ம வந்து இன்னமும் நிறைய எக்ஸோ பிளானட்ஸும் ஏலியன்ஸோட வருகைக்காகவும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக நம்ம விஷயங்கள் நடந்துடாதா அப்படின்றத அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சுவல் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் மீன்ஸ் நம்ம இப்போ வரையும் நம்ம எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இதே சமயம் இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஏதாவது ஒரு இடத்துல எவால்வ் ஆகிருக்காதா, இல்லை ஏலியன்ஸ் இருந்திருக்குமா, இல்லை இருக்கிறாங்களா, இல்லை இனிமேல் இருக்க முடியாதா, நம்ம வாழ்கிறதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏன் இங்கே லிவிங் பீயிங்ஸாக இருக்கோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பியாண்ட் அவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாகவும் இல்லை கடவுள் இருக்கா, அமானுஷம் இருக்கா, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்க இந்த சமயத்தில் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருந்துமே நம்ம வந்து இன்னமும் நிறையா விஷயங்கள் நமக்கு மர்மமாக இருக்கிறதுல. ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த கண்டென்ட் உங்ககிட்ட டெலிவர் பண்ணணும்னு நினச்சோம் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ அகைன் ஸ்பேஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பற்றி பேசணும் இல்லைனா ஃபர்தராக ஸ்பேஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தென் let's see in another video. Bye bye.